அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய கோட் திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கணும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எம்எஸ் காந்தி அவர்கள் இந்தியன் ஏஜென்சியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அந்த டைமில் ஒர்க் பண்ணுற டைமில் அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து வருது. அந்த அசைன்மெண்ட்டுக்கு அவருடைய டீமோடு போயிட்டு அந்த அசைன்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு வந்துடுறாரு. பட் போன இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனனை வந்து மீட் பண்ணுறாரு. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த மேனன் வந்து மீட் பண்ணுறாரு. அப்போவும் அந்த மேனனை வந்து காந்தியால ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட வந்து பிளாஸ்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால அங்கேருந்து வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்றத கிளம்பி போயிடுறாரு நம்ம காந்தி. ஸோ அந்த இடத்துல, அதாவது அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்திருக்காரு மேனன். ஸோ அந்த பிளாஸ்ட்ல அவருடைய குடும்பத்தை வந்து இறந்துடுறார். ஸோ இறந்த மேனன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமைக்கு ஆளாக்குன காந்தியை வந்து ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ரிவெஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை எப்படி பண்றாரு, என்ன பண்றாரு அப்படின்றதுதான் கதை. ஸோ படம் முழுக்கவே, அதாவது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து இருந்துச்சு, நிறைய ரெஃபரன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அந்த டிசைனுக்கு ஒரு வாட்டியும் போகும்போது ஒரு அசைன்மெண்ட்டும் எப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நம்ம தளபதி ஸ்டைலாக காமிச்ச விதம் இதெல்லாமும் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ, விஜய் அவர்களுடையும் ஸ்னேகா அவர்களுடையும் காம்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறது வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு நமக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுது அந்த சர்ப்ரைஸ் நீ வச்சிருந்தான், இது மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கதை ஆரம்பிச்சு அதை சொல்ல வேண்டிய அந்த பிளாட் வரும்போது தான் கொஞ்சம் படம் வந்து ஸ்லோ டவுன் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அப்படியே நமக்கு அந்த வருஷன் வந்து அதாவது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதனால் வந்து அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வந்து நமக்கு சொன்ன மாதிரியே வந்து இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்து முக்கியமா விஜய் வாசஸ், அதாவது தளபதி வாசஸ் இளைய தளபதி, இவங்க ரெண்டு பேரும் இவங்களான அந்த மீட் பண்ற விதமாகட்டும், இல்ல அவங்களுக்கான ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், முக்கியமா வந்து டிஏஜிங் பண்ணி விஜயை காமிச்ச விதமாகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோடு கொடுத்துருந்த ரோலை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரசாந்த், பிரபுதேவா இவங்களாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் ஒரு சில ரோலுக்கு வந்து கூடுதல் இதை கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஜெயராமன் அவர்களும் வந்து அவருடைய ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அது இந்த கூடுதல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மீனாட்சி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு வந்து எப்பயும் போல ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ஹீரோனியாக மாற்றப்பட்டிருந்தாங்க. அதை நினைச்சாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அதை தாண்டி முக்கியமாக வந்து பிரேம்ஜி அண்டு விடிவி கணேஷ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு, இவங்களுக்குலாம் இன்னும் பக்காவாக ஒரு இது கிரியேட் பண்ணிருக்க முடியும். இல்லை இவ்வளோ ஸ்டார்ஸை வந்து நம்ம கட் அண்ட் டவுன் பண்ணிடலாமா, இவங்களை வந்து சரியா யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு போர்ஷன்ஸ் தான், அது அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டபுளா இல்லை அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இந்த படத்துல அதே மாதிரி கேரக்டர் வைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் ஃபீல், இல்லைன்னா வந்து சைக்கோத்தனமான ஒருத்தரை வந்து கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க விஜய், அதாவது ஜீவா அவருக்கு தான். ஜீவா சஞ்சய் மாற்றி மாற்றி பேர் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த எங்க விஜய்க்கு தான் வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு விபி அவர்கள். அது ஒரு மாதிரி பயமுத்துற அளவுக்கு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அத்தனை பேர் வந்து கொள்ளும்போது என்ன இவ்வளோ சைக்கோத்தனமா இருக்கே, ஏன் இவ்வளோ போல அப்படின்ற அளவுக்கும் நமக்கு வந்து ஃபீல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் கேரக்டரை வந்து எப்படி பார்த்தாலும் அந்த வில்லன் கேரக்டரா நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாய் ஒரு பாய் அப்படின்னு சொல்றவங்க தான் நமக்கு இருப்பாப்ல. அவருக்கு வந்து பெருசா நமக்கு அந்த இம்பாக்டே வராது. வில்லன் அப்படின்ற அந்த இம்பாக்டே வந்து வராதனால அது கொஞ்சம் ஒஸ்ட் ஆஃப் வில்லன் கேரக்டர் மாதிரி தான் வந்து அப்கோர்ஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா படத்துல விஎஃப்எக்ஸ் டிஏஜிங் பண்ண டீமால வந்து விஎஃப்எக்ஸ் வந்து சரியா பண்ண முடியா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தபோது, அப்சல்யூட்லி வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் நெருக்கடியால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் நமக்கு தெரியல, விஎஃப்எக்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா ஃபீல் குட் அப்படின்ற அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. முக்கியமா யுவன் சங்கர் ராஜாவை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். அவருடைய வேலையை வந்து அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரீமேக் சாங்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஸ்பார்க், அப்புறமா விசில் பூடு அண்ட் மட்டை, சின்ன சின்ன இப்படி இந்த சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரொம்ப சூப்பரா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஒரு ஆவரேஜான ஒரு பிஜிஎம்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் தான் படத்தை நான் பார்த்த இதுவுகள் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. பட் ஓவராலா
கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இந்த லைன் எடுத்து இன்னும் நமக்கு வந்து இன்னும் கிரிப்பிங்காக வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருந்தாலுமே படம் பெரிய அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கல, இல்லை பெரிய அளவுக்கு வந்து அந்த ஃபீலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ற வந்து ஒரு ஃபீல் வந்து உள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம புலிகேசி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணலாம்.